ஓடி போய் அப்பாவிடம் சொன்னால் மகிழ்ச்சி அடைவார் என்று அப்பா நான் போலீஸ்ல சேர்ந்துட்டேன். வேணாம் ஐயா, நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உனக்கு நான் முன்மொழிஞ்சுதான் இந்த பதவி கிடைச்சதுன்னு ஒரு விமர்சனம் வரும், அந்த வேலை வேணான்னு எழுதி கொடுத்துடு. அமைச்சர் அரசு பேருந்துல பயணம் செஞ்சார் கடைசி வரைக்கும், உங்களால் நம்ப முடியுதா? உடல் நலம் நலிவுற்று உடல் நலிந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தார் என்பது உங்களால் நம்ப முடியுதா என்று பாரு. இன்னொரு தாத்தா ஜீவானந்தம் சேலத்திலே மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடிச்சு திரும்புகிற போது வழியிலே தொடர் வண்டியில வந்து இறங்கும் போது தோழர் ஒருவர் குரு எதிரே வருகிறார். பசியாக இருக்குது, தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா? குடிக்கலாம், ஒரு டீ குடிச்சுன்னா ஒரு டீ சொல்லுங்க, நீ ஏன் என்ன பசிக்குது அப்படின்றாரு. பசின சாப்பிட வேண்டியதாலே அப்படின்னு. காசு இல்லை அப்படின்னு. அது என்ன தோல்ல பெரிய மூட்டை, அது பணம் அப்படின்றார். அப்ப அந்த பணம் தான் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி? அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு. இப்படியெல்லாம் நமது முன்னவர்கள் இருந்தார்கள் என்று உங்களால் நம்ப முடியாத. ஆனால் இந்த நிலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் வரை சரியாக இருந்த, மிகச்சரியாக இருந்த நிர்வாக முறை, ஊழல் லஞ்சமற்று இருந்த நிர்வாக முறை. முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தவிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை என்பதை தவிர்த்து ஊழல் செய்தார், லஞ்சம் வாங்கினார், எவரும் குற்றம் சாட்ட முடியாது. பக்தவச்சலம் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாடி இந்த பக்தவச்சலம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெற்றார் என்று குற்றம் சாட்ட முடியாது. படோடமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை, அதை தவிர எந்த குற்றமும் அவர் மேல் சுமத்த முடியாது. இந்தி எதிர்ப்பில் போராடிய நம் முன்னவர்களை தாக்குதல் நடத்தி அழித்தார்கள், துப்பாக்கி சூடு நடத்தி கொன்றார். அதனால்தான் அந்த ஆட்சி வீழ்ந்தது. அதற்கு பிறகு வந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை பக்தவச்சலம் அவர்கள் வீட்டிலிருந்து அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் வீட்டுக்கு நாற்காலிகள், இன்னும் பல பொருட்கள் எல்லாம் வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சர் பக்தவச்சலம் வீட்டு அந்த குடியிருந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த நாற்காலி இங்க போடுறோங்க, வேண்டாம் எடுத்துட்டு போயிருங்கன்றார். ஏன்? நாளைக்கு நம்ம பதவி வச்சுனாலும் இங்க இருந்து எடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க, வேணா நான் இருக்கிற வச்சு வாழ்ந்துக்கிறேன். அப்படி எளிமையாக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் என்றைக்கு இந்த நாட்டில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்னைக்கு தான் அநாகரிக அரசியல், ஊழல் லஞ்ச அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல், சூது வாது கொண்ட அரசியல், சூழ்ச்சி அரசியல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது. அன்றிலிருந்துதான் இந்த நிலம் ஊழல் லஞ்சம் என்பது தேசியமயமாக்கப்பட்டது என்றார். ஓட்டுக்கு காசு கொடுப்பதை ஒரு வாழ்க்கை முறையாக மரபாக்கியதும் இவர்கள் தான். என் அருமை மக்கள், என் அன்பு சொந்தங்கள், எங்களை உற்று பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று வரவில்லை. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், மாமன் மைத்துனர்கள் என்ற உறவோடு, சித்தப்பா பெரியப்பா என்ற பாச பிணைப்போடு இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி உருவாகி வருகிறது என்றால் அது இந்திய பெருங்கண்டத்திலே, துணைக்கண்டத்திலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உண்மை முழுக்க முழுக்க மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை முன்வைக்கிற கட்சி இதுதான். நாங்கள் வாக்கை கேட்டு வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது. வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்களுக்கு முதன்மையானது ஓட்டல்ல. நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இந்த நாட்டின் உரிமையை காக்க, இந்த நாட்டின் நலனை காக்க, இந்த நாட்டு மக்களின் நலனை காக்க நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும். பல முறை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், தோற்று இருக்கிறோம். ஆனால் துவண்டு இருக்கிறோமா என்றால் இல்லை.